லைட்டாக பயமுறுத்திருச்சு, கொஞ்சம் நம்மளை அவமானப்பட வச்சிருச்சு. ட்ராப் பண்ணிடலாங்கிற ஐடியா தான் இருந்தீங்க. எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. லேட்டஸ்ட் Vivo V40 பூர்விகால ப்ரீ-புக் பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பெறுங்க. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நடிச்சா இவங்க 2 பேர் நடிக்கணும், இல்லைன்னா இதை நம்ம தொடவே கூடாது. ட்ராப் பண்ணிடலாங்கிற ஐடியா தான் இருந்தீங்க. எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. சாமி வந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, அது என்னென்னு நமக்கு உளவியல் ரீதியாக வேற ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு பொசஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் அப்படி தான் இருந்தார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா வந்து இறங்கும் போது அப்படிலாம் இல்லை. தஞ்சாவூர்ல அப்படி ஒரு விஷயம் வர்ற அவசியமே கிடையாது, வேற ஏதோ நடக்குது போல அங்கே அப்படின்னு. கேமராமேன்லாம் கொஞ்சம் பயந்துட்டாரு, என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப எமோஷ்னல் டைப். இப்போ நான் வீட்டுக்கு போய் நான் பருத்தி வீரனுக்கு அப்புறம் நான் கார்த்தியை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன், ஒரு நல்ல ஒரு படம் நடித்ததுக்காக நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போனேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் பேசிப்போம். ஏன் பிரதர் என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கூப்பிட்டார். ஓடி போனால் அன்றைக்கி இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் நம்மளை லைட்டாக பயமுறுத்திருச்சு, கொஞ்சம் நம்மளை அவமானப்பட வச்சிருச்சு. கோவிந்த் வசந்தா தான் அதை கரெக்டாக சொன்னாங்க. அவர் வந்து வெறுமனே பாடலை, அவர் எப்பவும் போல் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்குள்ளே இருக்கிற அந்த மகா நடிகன் வெளியில் அதுவும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கே அழாதவங்க இல்லை. உட்காந்துருந்த 3 பேர் கண்ணு லைட்டாக கலங்கி அப்படியே காஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா பேசுகிற விஷயம் அவ்வளோ வலிமிகுந்த ஒரு விஷயம், ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதை மீறி அப்படியே கண்ணு கலங்கிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், இது அதுக்கான நேரம் இல்லை, இதை நம்ம ஒரு வேலையாக கரெக்டாக செய்யணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஜல்லிக்கட்டு பற்றி பேசும்போது ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க, தட்ஸ் அ பயோ கல்ச்சுரல் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கலாச்சாரம் மட்டும் சார்ந்ததல்ல. அந்த மாதங்களில் அந்த மாட்டுக்கு எவ்வளோ உக்கரம் இருக்கும், அந்த உக்கரத்தை எப்படி தணிக்கிறதுங்கிறதுனால தான் இத்தனை ஆயிரம் வருஷமாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மாடுகளை வச்சு அந்த 96-2 எப்போ வரும் ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். கண்டிப்பாக அவங்க 2 பேர் தான், அவங்க இல்லாமல் வேறு யார் பண்ண முடியும். இதில் 2 பேரோடைய ரோலும் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். நீங்கள் அவங்கள எப்படி சூஸ் பண்ணீங்க, நீங்கள் அது கதை எழுதும் போதே யார் மனசில் வச்சுட்டு எழுதிங்கிறதா சொல்லிட்டீங்க. பட் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணால் வந்து ட்ராமேட்டிக்காக மாறிடும். ஸோ அதாவது அண்டர்பிளேயும் பண்ண முடியாது. அந்த சட்டிலாக அது எப்படி அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த கான்வர்சேஷன் இருக்கும்ல, அவங்க 3 பேருக்கு நடுப்புற அந்த கான்வர்சேஷன், அந்த ஒரு சீன் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ரொம்ப வந்து ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா போயிடாது. ஸோ ரொம்ப நேச்சுரலாக அது வரணும். அது என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம், அந்த மேஜிக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? டு பி ஆனஸ்ட் அது மேஜிக்கே இல்லைம்மா. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எழுதும் போது நான் சொல்லியிருந்தேன், நான் ரஜினி சாரையும் கமல் சாரையும் மைண்டில் வச்சு தான் நான் அது எழுதுனது. ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் கடந்து அவங்க இருக்கிறதுக்கு ரீசனை தான் அவங்களோட அந்த மீட்டர்னு சொல்கிறோம்ல, ஆக்டிங் மீட்டர் வந்து அவங்க மாஸ் படம் பண்ணாலும் சரி, ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க, காமெடி படம் பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சீரியஸான ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுவாங்க சில நேரம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க மீட்டர் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அவங்கள நீங்கள் ஆக்டிங்கில் குறையே சொல்ல முடியாது. இத்தனை வருஷத்தில் இவங்க ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு ஒரு படம் சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்க 2 பேர் நான் சொல்கிறேன். படம் வேணால் ரிசல்ட் வேறையாக இருக்கலாம், ஹிட்டாக இருக்கலாம், ஃப்ளாப்பாக இருக்கலாம், ஆவரேஜாக போயிருக்கலாம். அவங்க ஆக்டிங்கில் நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. அது வந்து அது ஒரு மாஸ்டரி. அது நம்ம அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டே ஆகணும். படமாக எடுக்கணுன்னா வந்த முதல் பயம் அதுதான். எழுதிட்டோம், இதை என்னவா நம்ம இது பண்ணணும், நம்ம முகத்துக்கு அது எப்படி செட் ஆகும், 1000 யோசனை போக வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் சிலருக்கு அது இயல்பாகவே இருக்கும். அந்த இயல்பு இவங்க 2 பேர்ட்டையுமே இருக்குது. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நடித்தா இவங்க 2 பேர் நடிக்கணும், இல்லைன்னா இதை தொடவே கூடாது. ஓகே, ட்ராப் பண்ணிடலாங்கிற ஐடியா தான் இருந்தீங்க. எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு இது வந்தால் முழுமையாக வரணும், இல்லைன்னா அது புத்தகமாக இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. கார்த்திக் சாரோட கேரக்டர் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த சீன் நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணும். ரொம்ப முக்கியமான ஒரு சீன், அந்த விடிய காத்தால் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சீன். அதில் வந்து வேறு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே அரவிந்த் சாமி சாரும் அமைதியாக இருக்காருன்னு தான் நம்ம பேர், பட் அவரும் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் இங்கே கலக்கிட்டு இருப்பார். அந்த சீன் எப்படி இருந்தது, அது எப்படி கிரியேட் ஆச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாக ஒரு கேள்வி வரும், இந்த படத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு சீன், ஒரு நாள் அப்படின்னா எதுன்னு கேட்பாங்க. அதை தான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், இந்த மாதிரி கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் பேசிப்போம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் பிரதர் என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கூப்பிட்டார். அப்படி கூப்பிடவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன். இல்லை பரவாயில்ல வாங்க, நீங்கள் ஸ்பாட்டுக்கு வாங்க, அங்கேயே கூட பேசிக்கலாம், நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்ட்டேன். 10 நிமிஷம் டைம் கொடுங்க, அப்படியே குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன்ட்டு கிளம்பி சாயந்தரம் போகிறோம். எல்லாம் நைட் ஷூட்டு தானே, சாயந்தரம் தான் எந்திரிப்போம். குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓடி போனால் அன்றைக்கி இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் நம்மளை லைட்டாக பயமுறுத்திருச்சு, கொஞ்சம் நம்மளை அவமானப்பட வச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசணும்.
அவர் இதை நான் இப்படி பேசலாமா, உட்காந்துருந்த 3 பேர் கண்ணு லைட்டாக கலங்கி அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பேசுகிற விஷயம் அவ்வளோ வலிமிகுந்த ஒரு விஷயம், ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதை மீறி அப்படியே கண்ணு கலங்கிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், இது அதுக்கான நேரம் இல்லை, இதை நம்ம ஒரு வேலையாக கரெக்டாக செய்யணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கு போய் அந்த சீன் ஆரம்பித்ததுலேருந்து அன்றைக்கி ஒரு விஷயம் கவனித்தேன். சிலருக்குலாம் அந்த சாமி வந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது என்னென்னு நமக்கு உளவியல் ரீதியாக வேறு ஒன்று சொல்லுவாங்க, சிலர் அது சாமி வந்துச்சு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி ஒரு பொசஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் அப்படி தான் இருந்தார். அண்ட் அன்னைக்கு இன்னொரு அன்யூஷுவல் விஷயமும் நடந்தது. அது வந்து தஞ்சாவூர், அதாவது நீடாமங்கலம் பக்கத்தில் ஒரு ஆற்றுப்படுகை. அது அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஊட்டியில் வர்ற மாதிரி பனி. இன்றைக்கி நீங்கள் ஷார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடிலாம் அப்படியே வெள்ளையாக இதாக இருக்கும், ஒரு திரை மாதிரி இருக்கும். ஊட்டி கொடைக்கானலில் வர்ற மாதிரி பனி ஃபுல்லாக வந்து சூழ்ந்து தெரியல, 10 அடிக்கு மேலே யார் இருக்கானே தெரில. அங்கே நெருப்பு மூட்டி இருந்ததுனால அங்கே ஒரு கொஞ்சம் விசிபிலிட்டி இருந்தது. அப்படி வந்து ஏதோ சூழ்ந்துருச்சு. அந்த சீன் முடிகிற வரைக்கும் அந்த பனி அப்படியே பனிமூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா வந்து இறங்கும் போது அப்படிலாம் இல்லை, நல்லா இட்ஸ் அன்யூஷுவல். தஞ்சாவூரில் அப்படி ஒரு விஷயம் வர்ற அவசியமே கிடையாது. அவ்வளோ பனிமூட்டம். நிறைய பேர் பயந்துட்டாங்க, வேறு ஏதோ நடக்குது போல் அங்கே அப்படின்னு. கேமராமேன்லாம் கொஞ்சம் பயந்துட்டார், என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. மாடு வந்து அவர் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதுக்கு வந்து நான் என் ஐயனையே பார்த்தேன் அப்படின்னு கார்த்திக் அவர்கள் சொல்லும்போது அங்கே ஒரு சீன் வரும். பெரியாரோட அந்த படத்துக்குள்ள ஒரு கிளார் வரும், அந்த மாடை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கிளார் வரும். அங்கே என்ன சொல்ல வராரு? ஸோ ஐயனே பார்த்தேன் மாட்டில் அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறதா, அந்த இடத்துல ஏன் பெரியாரை காமிக்கிறாரு, அது என்ன பிரேக் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு என்னோட நாலேஜுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அங்கே ஐயனேன்னு சொல்கிறது அந்த உக்கரத்தை சொல்கிறது. ஒரு நமக்குள்ளே அந்த சாமி வந்துருச்சுன்னா நமக்குள்ளே ஒரு உக்கரம் வரும்ல, அந்த உக்கரத்தில் அந்த மாடு அன்றைக்கி இருக்குது. அண்ட் இன்னொன்று, ஜல்லிக்கட்டு பற்றி பேசும்போது ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க தட்ஸ் அ பயோ கல்ச்சுரல் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டை கல்ச்சுரல் ஈவெண்ட் மட்டும்னு சொல்ல மாட்டாங்க, அது கலாச்சாரம் மட்டும் சார்ந்ததல்ல. அந்த மாதங்களில் அந்த மாட்டுக்கு எவ்வளோ உக்கரம் இருக்கும், அந்த உக்கரத்தை எப்படி தணிக்கிறதுங்கிறதுனால தான் இத்தனை ஆயிரம் வருஷமாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மாடுகளை வச்சு அந்த இது நடக்கும், வெவ்வேறு விதமாக நடக்கும் அதோடைய அந்த உக்கரத்தை தணிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் அ பயோ கல்ச்சுரல் ஈவெண்ட், அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அந்த மாடு வெளியில் போகும்போது ஏன் பெரியாரோட ஃபோட்டோவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது அப்படின்னா, நமக்கான உரிமை, அதுக்கு போராடணும் அப்படிங்கிறத நமக்குள்ளே ஊட்டுனவர் அவர் தான். அந்த தைரியத்தையும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுத்தது பெரியார் தான். இன்றைக்கும் நம்ம போராடுறோம் அப்படின்னா நமக்குள்ளே அது பெரியாரோட அந்த இது இருக்குது, நமக்குள்ளே அது இருக்குது, அது என்றைக்குமே போகாதுன்னு வச்சுங்களேன். கமல் சாரோட வாய்ஸ் அண்ட் அரவிந்த் சாமி சார் வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்பும்போது இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அந்தோட இடத்துக்கு பிரேக் ஆகிட்டோம் எல்லோரும் அந்த இடத்துல. அது நீங்கள் படமாக பார்க்கும்போதோ இல்லை அதை சீனாக க்ரியேட் பண்ணும்போதோ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒருவேளை கமல் சாரோட அந்த வாய்ஸ் இல்லைன்னா அந்த சீன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு என்னால் இமேஜின் பண்ண முடியல. அப்படி ஒரு சைலன்ஸ் வந்து தேட்டரில் அவர் அந்த இடத்துல பேக் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பும்போது அந்த வாய்ஸ் வெளில வரும்போது எல்லாம் உடஞ்சிட்டோம். அந்த சீன் வந்து எடுக்கும்போதோ இல்லை அந்த சீனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதோ எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷூட் பண்ணும்போது கமல் சார் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணல, அது ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து தான் பண்ணோம். ஓகே. அதனால் அப்போ வந்து ஒரு ட்ராக் வாய்ஸ், நம்ம கோவிந்த் வசந்தா பாடின ட்ராக் வாய்ஸ் தான் இருந்தது நம்மள்ட்ட. அதுக்கே அழாதவங்க இல்லை. ஏன்னா கோவிந்த் வசந்தாக்கு அந்த தன்மை உண்டு, அவனுடைய குரலில் ஒரு பயங்கர வலி இருக்கும் எப்போவுமே. ஜேசுதாஸ் சாரை பாட வைக்கலாமா, ராஜா சாரை பாட வைக்கலாமா அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து ஏன்னா அந்த இமோஷனை கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு பாடலாக ஒரு சங்கீதமாக அது வர்றதுங்கிறது வேறு. பட் எனக்கு ஏதோ கமல் சார் பாடும்போது எனக்கு வேறு என்னமோ ஒன்று வரப்போது வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என் அறிவுக்கு அது சொல்ல தெரியல. ஆனால் கமல் சார் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ எல்லாருக்குமே அது யுனானிமஸாக பிடிச்சிருந்தது. இல்லை கமல் சார் பாடலாம் வந்து ஒரு வரி 2 வரி அப்படி பாடி கொஞ்சம் வார்ம் அப் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாடும்போது தான் நம்ம ஏதோ ஒன்று நினச்சோம்ல, வேறு என்னமோ ஒன்று நடக்கும்னு நினச்சோம், அது நடக்குதுன்னு தெரியுது. அப்பயும் சொல்ல தெரியல, அது என்னன்னு சொல்ல தெரியல. கோவிந்த் வசந்தா தான் அதை கரெக்டாக சொன்னாப்புல. அவர் வந்து வெறுமனே பாடலை, அவர் எப்பவும் போல் நடிச்சிட்டு இருக்காரு. அங்கே அவர் நடிக்கிறாரு. அவருக்குள்ளே இருக்கிற அந்த மகா நடிகன் வெளியில் அதுவும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறமா தான் அவரை ஷூட் பண்ணாங்க பாடுறத. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணுறாரு. லிட்ரலாக அந்த வலி, அந்த சோகத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் பாடிக்கிட்டு இருந்தார். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது
வெரி கனெக்டட் சோல் பயங்கரமாக உங்களை அப்படியே நொறுக்குது அது. எஸ். அடுத்ததாக டெக்னிக்கலாக சில விஷயங்கள் பேசலாம். ஏன்னா அஸ் அ சினிமோட்டோகிராஃபர் ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் ஆல்ரெடி 96ம் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி லைன் நைட்லேயே நடக்கிற மாதிரி, இப்போ இதுவும் நைட்லேயே நடக்கிற மாதிரி எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது டெக்னிக்கலாக அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் நைட் ஷூட்டில் சேலஞ்ச் அப்படின்னா லைட்டிங் தான். காரணம் என்னென்னா எல்லா சீனும் 2 கேமராவில் எடுத்தது, ஒரு சீன் கூட ஒரு கேமராவில் எடுத்தது, ஒரு ஷாட்டு கூட அப்படி எடுக்கலை. காரணம் என்னென்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது டிமாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த நடிகர்களை வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான பர்ஃபார்மன்ஸை க்ளோஸ்அப்புக்கு ஒருத்தரை ஒய்டுக்கு ஒருத்தரன்னு பண்ண வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு. நம்ம அந்த சீனில் அவங்களோட கேரக்டராக நம்ம வந்து உள்ளே போய் பார்க்குறோம். பட் டக்குன்னு கட் பண்ணோடனே ஸ்விட்ச் ஆகுறாங்களா இல்லை அதுலேயே அந்த எமோஷன்லேயே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க கேட்குறேன். மெயினாக நான் கொஞ்சம் அரவிந்த் சாரை நான் அந்த விஷயத்தில் சந்தேகப்பட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஒரு சஃபஸ்டிகேட்டடான ஒரு ஹியூமன் பீயிங் அவர். இப்படி ஒரு ஊரில் தங்கச்சி அண்ணன் இதை இப்படி அவர் எடுத்துப்பார். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு. சார் அப்படியே நீங்கள் உருகி அந்த கொலுசை போடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி இதை கொஞ்சம் ஓவராக எடுத்துப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அதை ரிசீவ் பண்ணி அது பண்ண விதத்தில் தான் தெரிஞ்சு சரி கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க, இல்லை ஏதோ எங்கேயோ அந்த ஒரு இது இருக்குது, அது இல்லாமல் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் யாரும் இருக்காங்களா சொல்லணும்னு. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சார். அது புரிஞ்சிருச்சு. ஏன் உனக்கு மட்டும் தான் தங்கச்சி இருக்குமா எனக்கு இருக்காதாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு. 96 எப்போ வரும்? 96 வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி சாரும் த்ரிஷாவும் தான் இருப்பாங்களா? அதே ஸ்டோரி ஜேர்னலில் தான் ட்ராவல் பண்ண போதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க 2 பேர் தான், அவங்க இல்லாமல் வேறு யார் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க டேட் கடைசியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம், முதல்ல அவங்க அதை படித்து அவங்களுக்கு அது பிடிக்கணும், அது அவங்க பண்ணுறேன்னு ஒத்துக்கணும், அது எல்லாமே இருக்குது. அதனால் முதல்ல இந்த மிச்சம் இருக்கிற எழுதுகிற ப்ராசஸ் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுறது தான் இது. எப்போ முடியுமோ அது பண்ணிடலாம். 96ல் அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஏன் 96லேயே நிற்கிறாரு அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக 96 வைக்கக்கூடாதுங்கிறது தான் பிளானு. எப்படியும் அந்த வருஷத்தை மாற்றிடணும். ஒன்று 94 95 எல்லாம் போய் பார்த்தோம். என்ன பிரச்சனைனா லாஜிக்கலாக நிறைய மாட்டிக்கிட்டே இருந்தோம். அதனால் நாங்கள் அதை வைக்க வேண்டாம் மாற்றுவோம். இப்படின்னு மாற்றினா அங்கே இடிக்குது போய், ஏன்னா கோவிட் வந்துடுது. ஸோ கோவிடுக்கு முன்னாடி முடிகிற ஒரு கதையாக இருக்கணும். சரி, இன்னும் முன்னாடி போனால் அந்த அதில் சொல்லப்படுற சில சோஷியல் இஷ்யூஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிது. ஸோ எப்படி போனாலும் அந்த ஒரு ஆப்டிமைஸ்டாக வந்து நின்னது எங்கன்னு பார்த்தா 96லே தான் வந்து நின்றுது. அது அப்புறம் என்னோடய கோ டைரக்டர்ஸ் ஈவன் அரவிந்த் சாரே சொன்னார், அதனால் என்ன வந்துச்சு, நீங்கள் எடுத்த படத்தோட ஒரு வருஷம் தானே வைக்க போகிறீங்க, அதில் ஒன்றும் தப்புலாம் கிடையாது, வைங்க அப்படியே மாற்றாதீங்க அதை அப்படின்னாங்க. வேறு வழி இல்லாமல் தான் அதை நான் வச்சேன். அந்த 2018 நீங்கள் இப்போ கூட காமிச்சிருக்கலாம், 2024ன்னு காமிச்சிருக்கலாம், இல்லை 2022. அது ஏன் 2018 கரெக்டாக வந்துட்டு 96 ரிலீஸ் ஆன அந்த டைம், அந்த பின்னாடி போஸ்டர்ஸ்லாம் கொண்டு அந்த மாதிரி. ஸோ அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நீங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா மொபைல்லாம் வந்துடும். அதெல்லாம் இல்லாத ஒரு ஜென்ரேஷனுக்கு போய் ஒரு வாழ்வியலை காட்டணும். ஸோ அதை அப்புறம் நீங்கள் ஒரு 2000 தாண்டிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸு எல்லாம் வந்துடுது, கம்யூனிகேஷன் வேறு மாதிரி போயிடுது, அந்த ஒரு சிம்பிளிசிட்டி இருக்காது அதுக்கப்புறம். ஸோ அதனால தான் அங்கேருந்து வந்து கோவிடுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷனில் முடிச்சிடணும். அடுத்ததாக வந்து பெரியார் படத்துக்கு பக்கத்தில் சாமி படம். பல காரணங்கள் சொல்லலாம். பட் அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே ஒரு விஷயம் இருக்குது. பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர்னு மட்டும் ஒரு 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 மூட நம்பிக்கை இருக்குது இங்கே. அந்த நம்பிக்கைக்கு எதிராகத்தான் அதை நாங்கள் சொல்லுவோம். என்னென்னா, அவர் சமூக நீதிக்காக போராடினவர், அதுக்கு எதிராக எது இருந்தாலும் அதை அவர் மறுத்தார். அதில் ஒன்று தான் அது. ஸோ முதல்ல அந்த புரிதல் வேணும். இதில் என்ன இருக்குது, பேரை கேட்டுடலாமே, எவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் சஸ்பென்ஸ் இது பண்ணுவீங்க, பேரை கேட்குறது ஒரு கில்ட்டு, நம்மக்கிட்ட அவங்க அன்பை காமிச்சிட்டாங்க, நம்ம தெரியாமல் காமிச்சிட்டோன்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ரொம்ப சிலர் தான் நினைப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம். அது வந்து சில பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பட் அந்த 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 ப்ளே நடக்குது இல்லை பேரை கேட்க, அது வந்து எப்படி நீங்கள் பிலீவ் பண்ணீங்க, இதை ஏற்றுக்குவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கில்ட் நம்மளுக்கு இருக்குங்கிறத வந்துட்டு மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கிறத நீங்கள் எப்படி பிலீவ் பண்ணீங்க? நம்பிக்கை தான், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு மேலே வைக்கிற நம்பிக்கை தான். அவர் பேர் என்னங்கிறது பிரச்சனை கிடையாது. எஸ், அதான் யாருங்கிறது, அவர் யாருங்கிறதும் ரெண்டாவது தான்.
அவர் மூலமாக தான் யாருங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான கதை. அண்ட் நீங்கள் இந்த கதை எழுதுறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்க. என் ஃப்ரெண்டோட ஒரு சண்டை போட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் அந்த கதையை எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கதை முன்னாடியே வந்துருச்சு, எழுதாமல் உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த எழுதுறதுக்கு கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு அந்த முகூர்த்த நேரம் வரணும் நமக்கு, அது வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருப்பேன். அதை சண்டை போட்டவர் மேலே எனக்கு ஒரு பெரும் மரியாதையும் ஒரு பெரும் அன்பும் உண்டு அவர் மேலே, இப்போவும் உண்டு, அவருக்கும் என் மேலே உண்டு. அதனால அது சண்டைன்னா பெரிய அப்படி சண்டை இல்லை, ஒரு மாற்றுக்கருத்து வரும்ல, மாற்றுக்கருத்து ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தோடனே அவர்கிட்ட சண்டை போட முடியாது நம்மளால், ஏன்னா பெரிய மரியாதை இருக்கிறதுனால சண்டை போட முடியல. சரி இவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது, சரி அப்படியே திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை தாங்க முடியல. சரி இவர்கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு மனஸ்தாபம் வரும்னு நம்ம நினச்சது உண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகி ரொம்ப வேதனையாயிடுச்சு அது. சரி எதுலையாவது நம்ம அதை மடைமாற்றி விடணும்ல, சரி நம்மள்ட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்கே, அதை எழுதுவோம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தது தான் அன்றைக்கி. அது அப்படியே போய் ஒரு 2 வாரத்தில் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த வீடு முக்கியமான ஒரு விஷயம், அதை எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப தேடணும், ஏன்னா அந்த மாதிரி வீடுகள் அதிகமாக காரைக்குடியில் தான் மிச்சம் இருக்குது, நிறைய இடத்துல இடிச்சிட்டாங்க, கும்பகோணத்துலலாம் இப்போ இல்லை. ஸோ நீங்கள் பார்க்குற எக்ஸ்டீரியர் அது ஒரு வீடு, நீங்கள் வெளியில் பார்க்குற இப்படி இருக்கும், வீடே இப்படி இருக்கும், நீங்கள் அந்த வடிவில் பார்க்கவே முடியாது. ஏன்னா வீடுகள் இப்படி தான் இருக்கும், முற்றம் வச்ச வீடுகள் இப்படி நீட்ட வாக்கில் தான் இருக்கும், இப்படி பக்கவாட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி ஒரு வீடு வேணும்னு சொல்லி தேடி பிடிச்சது தான் அந்த வீடு. அந்த வீட்டில் தான் திருப்பாச்சி படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. தோட்டம் வேணும் அப்படின்னு நினச்சி அப்புறம் அதுக்கு ஒரு இதை பிடிச்சோம், அது ஒரு இடத்துல பிடிச்சி, அங்கேயுமே நாங்கள் நினச்ச அளவுக்குலாம் செடி இல்லை, மரங்கள் இருந்துச்சு அவ்வளோதான். அப்புறம் அங்கே உள்ளூர்லேயே இருக்கிற ஒரு விவசாயியை கூப்பிட்டு உள்ளே ஒரு சின்ன டிராக்டரை விட்டு உழுது ஃபுல்லாக விதையெல்லாம் போட்டு அந்த உள்ளூர் செடிகள் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் அதை வளர விட்டு அப்புறம். நீங்கள் ஆக்சுவலி இப்போ அரவிந்த் சாமி அவர்களும் கார்த்தி சாரும் பேசின அந்த வீட்டை பற்றி பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு வீடு நான் சொல்கிறது, அவர் விட்டுட்டு போகிறார் இல்லையா, அந்த வீடை எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? சும்மா ஏதோ ஒரு தெரு வழியாக நடக்கும்போது பார்த்தா இந்த வீடு மாட்டி கேட்டவங்க, அங்கே அவங்க இந்த ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க, அவங்க ஷூட்டிங்க்கெலாம் தர்றது கிடையாது, ரொம்ப அந்த கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, ஷூட் நடக்கிற வரைக்கும் அவங்க வேற ஒரு இடத்துல தங்கிட்டு எங்களுக்கு அதை கொஞ்சம் ஷூட்டிங்க்கு ஏதுவாக இருக்கணும்னு அந்தளவுக்கு பெருந்தன்மையாக அதை பண்ணாங்க. நான் உங்கள் லைஃப்பில் எதுவும் அது மாதிரி வந்துட்டு இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஏன்னா அந்த சீன்ஸை வந்து நீங்கள் ரிக்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அம்மி எடுக்கும்போது அந்த அந்த எமோஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கதவாக சாத்திட்டு வந்து கடைசியாக அந்த கதவை பூட்டுறதா இருக்கட்டும், அது நம்ம ரியாலிட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் வந்து சீனில் வைக்க முடியாது. அது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்து? அப்படியே நடந்தது. அந்த முதல் காட்சி மட்டும் அப்படியே எனக்கு நடந்தது தான். மேபி வீட்டோட ஆர்கிடெக்சர் கொஞ்சம் முன்ன பின்ன வேறு மாதிரி இருக்கும், அப்படியே நடந்தது. அப்படி கிளம்பி தான் சென்னை வந்தது. அதோட அந்த வழி வந்து கிட்டத்தட்ட சென்னை வந்து ஒரு 1.5-2 வருஷம் இருந்தது. எப்போ தஞ்சாவூர் பஸ் பார்த்தாலும் அப்படியே அழுதுருவேன், ஒரு மாதிரி கண்ணு கலங்கிரும். TN49 போட்டு ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி போச்சுன்னா கண்ணு கலங்கிரும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் அந்த அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ரிக்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அது இப்போ போனாலும் நான் அந்த வீட்டை போய் பார்க்க தான் செய்வேன். தஞ்சாவூர் எப்போ போனாலும், இப்போ ஷூட்டிங் போகும்போது கூட எல்லாரையும் கூட்டு போய் காமிச்சேன். படத்தில் ஆரம்பத்தில் இருந்து இப்போ அரவிந்த் சாமி சார் வந்து கிளிக்கு சாப்பாடை போடுறதுலேருந்து, பூனை, அப்புறமா வந்து அங்கே வந்து காளமாடு, அப்புறமா பாம்புக்கு ஹை சொல்கிறது வரைக்கும், ஸோ உங்களுடைய டச்சு அதெல்லாம், ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கணும்னு நினச்சி வச்சிங்களா? அது பிகாஸ் யுவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். நம்ம தான் அதை வந்து மனுஷன் மிருகம் அப்படின்னு பிரிச்சிட்டோம். அது அப்படி கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு ஸ்பேஸை பகிர்ந்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஐயோ வீட்டுக்குள்ளே இது வந்துருச்சு, அதுவும் இருக்கிற இடத்துல தானே நம்ம வீடு கட்டியிருக்கோம், அப்போ அதுவும் தானே உள்ளே வரும் போகும், அதில் என்ன தப்பு? நீங்கள் அதனால் அது ரொம்ப நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த பாம்பும் உங்களை துரத்தி வந்து கொத்த போகிறதே கிடையாது. நீங்கள் வேணால் துரத்திட்டு போய் அதை அடிப்பீங்க. அதனால் முதல்ல அந்த அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, தோட்டத்தில் ஒரு பாம்பு இருந்தால் இருக்கட்டுமே, அது என்னைக்காவது யாரையாவது அது துரத்திட்டு வந்து கடிச்சிருக்கா சொல்லுங்கள். தெரியாமல் அதை போய் மிதிச்சிருப்போம், அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேணால் கடிக்கும். அதனால் அது ஒரு 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 ஆபத்தான விஷயமே கிடையாது. அந்த கிஃப்ட்டு கொடுக்குற அந்த சீனு டயலாக்ஸே கிடையாது, டயலாக்ஸே இல்லை. அவர் வந்துட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி அதை எடுத்து போடும்போது டயலாகே இல்லை, பட் அது அப்படி பிரேக் பண்ணிச்சு, எல்லாரையும் அப்படி கனெக்ட் பண்ணிச்சு. அதாவது அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் தான் கிஃப்டாக வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டார்ல, அப்புறம் என்னத்துக்கு அதை வேற போய் பேசிக்கிட்டு. சொல்லப்போனால் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்.
அவன் அங்கே என்ன மியூசிக் போட போகிறான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு 96 அது மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த இவங்க தட்டிலேருந்து வாங்கி ஒரு த்ரிஷாவோட தட்டிலேருந்து வாங்கி விஜய் சேதுபதி சாப்பிடுவார். அங்கே ஒரு மியூசிக், அது என்னோடய ஃபேவரட் மியூசிக் 96. அது எப்போ கேட்டாலும் எனக்கு கண்ணு கலங்கிடும். எனக்கு அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு மியூசிக் வரப்போகுது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அதான் நடந்துச்சு. ஸோ இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் மியூசிக் வந்து அது. அண்டு நீங்கள் சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாரணமாயிரமில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேரழகன் அதுலலாம் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கீங்க. வி ஹியர் தட் கார்த்திகிட்ட வந்து சார் கார்த்தி சார்கிட்ட வந்துட்டு உனக்கு மட்டும் இப்படிலாம் கதை அமையுது அப்படின்னு சொன்னதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்களா? அவர் படம் பார்த்துட்டு முதல்ல கூப்பிட்டு பேசினாங்க. சூர்யானம் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசினாங்க. முதல்ல என்கிட்ட பேசிட்டு அப்புறம் தான் போய் கார்த்தி சாரை பார்த்தாங்க. ஏன்னா ஆஃபீஸில் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான். நாங்கள் அன்றைக்கி இது பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபோன்லேயே எல்லாம் சொல்ல வந்தாங்க. நீங்கள் சொல்லி முடிச்சிடாதீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு நானும் கோவிந்த் வசந்தாவும் ஓடி போய் உட்காந்து 1 hour பேசினோம். அவர் ரொம்ப எமோஷ்னல் டைப். ஸோ அவர் சொல்கிறத கேட்கவே கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அதில் வந்து சினிமா இருக்காது, அவர் மனசுலேருந்து சொல்லுவார். ஸோ அதை கேட்கணுன்னே ஓடி போய் உட்காந்தோம். ஒரு 1 hour பேசி எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போய் நான் பருத்தி வீரனுக்கு அப்புறம் நான் கார்த்தியை வந்து நான் கட்டி பிடிக்க போகிறேன், ஒரு நல்லா ஒரு படம் நடித்ததுக்காக நான் கட்டி பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, ஆனால் இப்போ நிறைய பேர் பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வயலண்ட் அதிகமாக இருக்கிற படங்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மூவி, எதுவுமே இல்லாமல் சட்டிலாக அப்படியே நம்ம ஜேர்னியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு மூவி. அந்த கமர்ஷியலான அந்த வேர்ல்டுக்குள்ளே சிக்காமல் தப்பிச்சுக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அது ஏன் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அதனால தான் நான் அந்த கேள்வி ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஏன் அப்படி இருக்கிறேன்னா எனக்கு தான் வருது. ஒரு தடவை இது விஜய் சேதுபதிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். தென்னை மரத்தில் தேங்காய் தான் காய்க்கும், மாமரத்தில் மாம்பழம் தான் காய்க்கும். இது நான் என்ன பண்ணுறது, அது அப்படி தான், அதோட இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப அழகான ஒரு உரையாடலாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்திற்கு. தேங்க்யூ. லேட்டஸ்ட் Vivo V40 பூர்விகால ப்ரீபுக் பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.